நெல்லை நாங்குநேரி அருகே நடந்த சாலை விபத்தில் 2.5 வயது குழந்தை உள்பட 8 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெஞ்சை பதற வைக்கும் இந்த கோர சம்பவம் நடந்தது எப்படி என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நெல்லை டக்கரமால்புரத்தைச் சேர்ந்த தனிஸ்லாஸ் தனது மனைவி மார்கரெட் மேரி, மகன் ஜோபர்ட், மருமகள் அமுதா மற்றும் குழந்தைகள் ஜொகனா, ஜெபின் ஆகியோருடன் சொந்த ஊரான குமரி மாவட்டம் திங்கள் சந்தைக்கு சென்றுவிட்டு காரில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். இதனிடையே நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள கண்ணங்குளத்தைச் சேர்ந்த மாரியப்பன், மில்கிஸ் உட்பட 9 பேர் குடும்பத்துடன் மதுரையில் நடந்த கோயில் விழாவிற்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். மாரியப்பன் காரை ஓட்டி வந்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியை அடுத்த தளபதி சமுத்திரம் அருகே வந்தபோது மாரியப்பன் ஓட்டி வந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தறிகட்டு ஓடியது. சாலையின் மைய தடுப்பை தாண்டி பாய்ந்த மாரியப்பனின் கார் எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த தனிஸ்லாஸின் கார் மீது நேருக்கு நேராக மோதியது. விபத்தில் இரு கார்களின் முகப்பு பகுதிகளும் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் காரில் சிக்கியிருந்தவர்களை மீட்டு அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி 6 பேர் உயிரிழந்தனர். இந்த கோர விபத்தில் எந்த தவறும் இழைக்காத தனிஸ்லாஸின் ஒட்டுமொத்த குடும்பமும் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய காரை ஓட்டிய மாரியப்பன் படுகாயங்களுடன் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த மில்கிஸ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சில நொடிகளில் நடந்தேறிய விபத்தில் மகிழ்ச்சியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த இரு குடும்பங்களைச் சேர்ந்த 2.5 வயது குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.